சார் வெற்றி சார் என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சார் நீ தான் இந்த உங்கள் கை தட்டுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தான் பிடிச்சின்னு அர்த்தம். என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது, நானே ஏமாற்றுப்பேன். ஆனால் சார் வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணேன்னு சொன்னாங்க, ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார், உங்களை பார்க்கல சந்தோஷம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு. தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரில சார், தெரில. இருந்தாலும் ஏன்னா மேடை ஏறி சொன்னால் நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க, நல்லா சொல்லிட்டேன் நான். இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, நான் சும்மா தான் சொன்னேன், உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான். தேங்க்யூ சார். இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன்ட்ட மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன். எனக்கு எப்போ தான் தெரிஞ்சது அந்த ஆளுக்கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க. ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்குது. நம்மளாம் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்பிரமணிய சிவா சார் பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு.